ரொம்ப கூலாக ஸ்கூட்டி பைக் எடுத்துக்கிட்டு கோயம்பேடு வந்து நாகர்கோவில் பஸ் ஏறுறாங்க. சரி, அடுத்த நாள் காலையில் இவர் வர்றாரு, யார் விஜய் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தோன்னா வீடு சாத்தியிருக்கு. சரி, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்கன்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் போய் அபிராமி இங்கே வந்தாலாம் அப்படின்னு இங்கே விளைய தம்பின்னு மறுபடியும் போய் சந்தேகம் அடைஞ்சு வீட்டை உடச்சி உள்ளே போய் பார்த்தா 2 குழந்தைகளும் மாண்டு கிடக்கிறது. பக்கத்திலே ஸ்கூல் பேக் கிடக்கு. சம்பவ இடத்துக்கே நான் போனேன். சார்லஸ் தான் இன்ஸ்பெக்டர், இப்போ இதில் குன்றத்தூர் இன்ஸ்பெக்டர். அப்படியே ஸ்கூல் பேக் கிடக்கு. முதல் நாள் பண்ண ரீல்ஸ் கிடக்கு. அது ஒரு ரஜினி படம் அப்போ ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த பேக் எங்கே கிடக்கு எல்லாம் அப்படியே போட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதில் அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடுக்கிறாங்க. எங்கன்னா கோயம்பேட்டில் இது வரைக்கும் இந்த லேடிஸ் எல்லாம் கட்டுறாங்களே ஸ்கர்ஃப் இது வரைக்கும் கட்டி ஒரு உருவம் போகுது. அபிராமி. ஏன்னா அந்த கண் வந்து பெக்யூலியர் கண். அந்த கண் முண்டக்கண்ணின்னு சொல்லுவாங்க. முண்டக்கண்ணி பெக்யூலியர் கண். அதோட நாகர்கோவிலுக்கு போயிடுறா. அங்கேருந்து சுந்தரத்துக்கு பேசுகிறா. சுந்தரத்தை போலீஸ் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி தான் பிரச்சனை ஓடி இருக்குல்ல. இதில் ஒன்றும் பெரிய தூக்குறதுக்கு என்ன இருக்குது. பார்த்தாங்க, இங்கே வா பிரியாணி ராஜா, ராஜா வண்டியில் எங்கடா போயிருக்கா சொல்கிறான்னு நல்லா ஜம்முன்னு நல்ல மாதிரியா அன்பா விசாரிச்சுட்டாங்க போலீஸ்.